நாங்கள் வந்து இப்படிலாம் எதிர்பார்க்கல, ஈரான் வந்து இப்படிலாம் ரிட்டாலியேட் பண்ணுவாங்க, இந்தளவுக்கு அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஒரு வல்லரசை எதிர்த்து அந்த ரீஜனில் அவங்க வந்து வல்லரசாக இருக்காங்கன்ற அளவுக்கு வந்து நீங்கள் ஃபெயிலியர், உங்கள் உளவு பிரிவு ஃபெயிலியர், உங்களுடைய படைபலன் ஃபெயிலியர். அப்போ உங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போச்சா? அப்போது மொத்தத்துக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான் இவரோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. அப்போ சொன்னாங்க, எங்களை தொடாதீங்க, தொட்டா நீ கெட்ட, அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்னடா பெரியவனா, எல்லாம் இத்தனை பேரை நான் பார்த்துட்டோம், ஈரான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி பெருந்தலைகள்லாம் போட்டு தள்ளிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் வர ஒரு பெரிய மனுஷன் வாயிலேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வரவே கூடாது. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சுன்னா அடி பலமாக விழுந்துருக்கு. They should be jumping to help us because we've helped them for years stay out of wars. Yeah, please. இந்த ஹார்முஸ் ஜலசந்தி இது வந்து திறக்கிறதுக்கு, அதாவது நேட்டோ நாடுகளோட நட்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து நாடினார். நேட்டோ நாடுகள் எல்லாருமே அந்த ஒப்பந்தத்தில் இருக்க எல்லா நாடுகள் வாங்க, எல்லாரும் சேர்ந்து ஈரானை எதிர்க்க தயாராகும். ஆனால் அதிபர் ட்ரம்ப்பை யாருமே நம்பலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதோட ஹார்முஸ் ஜலசந்தி வந்து யாருக்கெல்லாம் நீங்கள்லாம் நேட்டோவில் வந்து முக்கியமாக வந்து ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, யூகே, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி ஜப்பான், அப்புறம் இதெல்லாம் பெரிய காமெடி தெரியுமா? இதெல்லாம் போக சைனாட்டே வந்து உங்கள் கப்பற்படை அனுப்புங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் வந்து இதை அடிச்சிட்டோம், ஒழுங்காக ஹெர்மஸை திறந்து விடு அப்படின்னு. இவன் என்ன சொன்னாங்க, ஹெர்மஸ் திறந்தான் இருக்கு, நாங்கள் என்ன குறுக்க கட்டையை போட்டு மூடியாக வச்சுருக்கோம். இஸ்ரேல், அமெரிக்கா, அந்த அமெரிக்க நட்பு நாடுகள் அவங்களுக்கு மட்டும் இங்கே இடம் கிடையாது. மொத்த ரீஜனுக்கு பயம் காமிச்சிருக்காங்க. ஈரானை வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து இடம் போட முடியாது, அடக்க முடியாது அப்படின்னு பெருசாக பயம் காமிச்சாங்க. சார், அமெரிக்காவோட நிலைமை கடைசி அந்த போரை கைவிடுறது தான் இருக்குமா? ஏன்னா இஸ்ரேல்ன்ற ஒன்று இருக்கிற இடம் இருக்கா இல்லையா, இஸ்ரேலை பற்றி எந்த ஒரு தகவலுமே வர மாட்டேது. இஸ்ரேலின் நிலை என்ன சார்? இஸ்ரேல் வந்து ஒரு சத்தமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நெதன்யாகுங்க லைவாக நிறைய இடத்துல பேசுவார். இப்போ வந்து வீடியோ மட்டும்தான் வருது, லைவாக காணோம். 5-6 சிட்டியில் அடிச்சிருக்காங்க, முக்கியமான சிட்டியெல்லாம். அப்புறம் ஹைஃபா துறைமுகம் அப்படின்னு எல்லா இடத்தையும் சொல்லி அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிஃபைனரி சென்டர் இதை ஒன்று அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அணு ஆயுத சோதனை பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்த அடிச்சிருக்காங்க. இஸ்ரேல் உருக்குலைஞ்சிருச்சு இஸ்ரேல். அங்கே ஹர்மோஸ் பக்கத்தில் போக முடியல, ஈரானை எதிர்க்க முடியல. அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து இவ்வளோ ஈரான் வந்து இந்த அளவுக்கு அடிப்பாங்க எதிர்பார்க்கல, இப்போ ஓவர் அடிக்கிறாயா, வலிக்குது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் த்ரூ அவுட் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. காமெடி ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது, ரசிக்கும்படியா. தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் சர்வதேச செய்தி பகுப்பாய்வாளர் திரு காசாலி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ரேக்ஸ். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த 3 நாடுகள், 2 நாடுகள் சேர்ந்து ஒரு நாடோடு நடத்தும் போரானது ஒரு கட்டத்தில் முடிஞ்சிரும் அப்படின்ற நிலைமை ஏற்பட்டு. ஏன்னா அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் வந்து இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, நேற்று இரவு கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது நாங்கள் வந்து இது போர் வந்து இந்தளவுக்கு நீடிக்குன்னு நினைக்கல, ஒரு வல்லரசை எதிர்த்து ஒரு நாடு இந்தளவுக்கு சண்டை செய்யணும்னு நினைக்கல, ஈரான் இவ்வளோ பெரிய ஆயுதங்களோடு இருக்குன்றதை நாங்கள் துளியும் எதிர்பார்க்காததான் இங்கே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஈரான் அமெரிக்கா வார் எப்படி சார் நடந்துட்டுருக்கு? ஏன்னா ஒரு அதிபரே இவ்வளோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா உண்மை நிலவரம் இங்கே என்னவா இருக்கும்? அதாவது உண்மை நிலவரம் வந்து அமெரிக்காவுக்கு கலவரம் இதில். சரி, இதில் வந்து எப்படி பார்க்குறீங்கன்னா, சும்மா உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவோமே. ஒரு தந்தை வந்து என்ன சொல்கிறார், தன் பையன் வந்து ஏதோ கொஞ்சம் தருதலே ஒரு மாதிரி ஆகிட்டான் அப்படின்னா, இவன் இப்படிலாம் போவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னா, வீட்டில் குடும்பத்தில் வளர்ந்தவன் தானே, நீ தானே வளர்த்தீங்க, அவன் இவ்வளோ கெட்டவனா, இவ்வளோ மோசமாக இப்படிலாம் போயிட்டான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியலன்னா அப்புறம் என்னத்தை பிள்ளைய வளர்த்தீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. அது மாதிரி உலகத்திலேயே உலக அளவில் ரொம்ப பெரிய அளவுக்கு ஸ்பை ஏஜெண்ட் இருக்கிறது வந்து ஒன்று சிஐஏ, இன்னொன்று மொசாடு. ஓகே, இந்த சிஏ மொசாடும் இது வரைக்கும் என்ன ஆணியை பிடிக்கிட்டு இருந்தாங்க ஈரானில்? அந்த கேள்வி வரும்ல. நாங்கள் வந்து இப்படிலாம் எதிர்பார்க்கல, ஈரான் வந்து இப்படிலாம் ரிட்டாலியேட் பண்ணுவாங்க, இந்தளவுக்கு அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஒரு வல்லரசை எதிர்த்து அந்த ரீஜனில் அவங்க வந்து வல்லரசாக இருக்காங்கன்ற அளவுக்கு வந்து பேட்டி நைட்டு கொடுத்தாருன்னா, அங்கே பகல் நமக்கு நைட்டு 11 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வரும்ல. ஓகே, அப்படி கொடுத்துக்காருன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் ஃபெயிலியர், உங்கள் உளவு பிரிவு ஃபெயிலியர், உங்களுடைய படைபலன் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் உங்களுடைய திட்டங்கள் இருக்குல்ல, என்னென்ன பண்ண என்ன நடக்கும் திட்டங்கள் ஃபெயிலியர், அது போக உங்களுடைய வருமானம், அந்த பொருளாதார பிளான் பண்ணுறீங்கல்ல அது ஃபெயிலியர், அப்புறம் சைனாவை, ரஷ்யாவை ஒரு சப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணீங்க இல்லையா, அந்த பிளான் வந்து ஃபெயிலியர். கடைசியில் ஈரான் வந்து என்ன செய்ய முடியாமல் ஒரு மாதிரி தவிச்சிட்ருக்கீங்க இல்லையா, இந்த தவிப்பு வந்து ஒரு சாதாரணமாக
என்ன சொல்லலாம்னா ஒரு சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் சண்டை வந்துடுச்சு. சவுதி அரேபியா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இவங்க வந்து பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. அவங்க சொல்லலாம், நீ வந்து உலகத்தின் வல்லரசு, ஒன்லி ஒன் பெரிய அண்ணன், நீங்கள் வந்து இப்படி சொன்னீங்கன்னா அப்போ உங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போச்சா? அப்போது மொத்தத்துக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான் இவரோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. நம்ம வந்து புதுசாலாம் ஒன்றும் சொல்லலை. இப்போ நமக்கு வந்து அமெரிக்கா வீழ்ச்சி அடையணும், இஸ்ரேல் வீழ்ச்சி அடையணும், இது ஓகோன்னு வரணும் அப்படிங்கிற நமக்கு நம்ம வந்து ஒரு செய்தியை சொல்கிறோம். இதில் வந்து முன்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்கோம், ஈரான் அமைதியாக இருக்கான், அமைதியாக இருக்கிறவன்ட்டு வந்து ரொம்ப உரண்டை இழுக்காத, அவன் வந்து இந்த ரீஜனில் நடக்கிறத பூரா ஒன்று ஒன்றா கவனிச்சுக்கிட்டு இருக்கான். கவனிச்சுக்கிட்டு எங்கெல்லாம் பிரச்சனை நடக்கும், ஈராக்கில் பிரச்சனை நடக்கும்போது அமெரிக்கா என்ன பண்ணாங்க, அங்கே கெமிக்கல் வெப்பன் இருக்குது, அப்புறம் அணு ஆயுதம் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் உள்ளே போய் சதாம் ஹுசேனை போய் போட்டு தூக்கில் வரைக்கும் போட்டு முடிச்சிங்க. அப்போ என்ன நடந்துச்சு தெரியுது. அப்புறம் கடாஃபி 40 வருஷமாக வந்து அந்த நாட்டில் வந்து உண்மையிலேயே பிச்சைக்காரனே இல்லாமல் எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் நல்ல வாழ்வு கிடைக்கக்கூடிய அந்த குரூட் ஆயிலை எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து ஒரு நல்ல ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை வந்து பெட்ரோ டாலரில் விநியோகம் பண்ணணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து அந்த ஆளை வந்து சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன ஆச்சு, மக்கள் வந்து நிறைய அடிதடி பிரச்சனை பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் அங்கே வந்து ஆயில் இல்லையா இருக்குது. அதே மாதிரி ஏகப்பட்ட நிறையா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி அப்படின்னு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குல்ல. அப்போது இவங்க இதை வந்து அமெரிக்கா ஜட்ஜ் பண்ண தவறிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ ஜட்ஜ் பண்ண தவறினாங்கன்னா அப்போ நீ என்னடா பெரிய ரவுடி அப்படின்னு ஒரு இதில் சொல்லுவாங்கல்ல, இதை கூட சரியாக கவனிக்கலை, அப்போ நீ என்ன பெரிய உலக வல்லரசுனா இப்போ எதிர்த்து ஒரு சின்ன நாடாக இருந்தால் கூட அந்த நாட்டில் பலம் என்ன பலவீனம் என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் வந்து வெனிசுலா அல்ல அந்த இவர் வந்து மதுரை மாதிரி நினச்சிங்களா, திடீர்னு மிட் நைட்டில் போய் பட்டப்பட்டப்பட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி அப்படி எல்லாத்தையும் அந்த ஆளையும் பொண்டாட்டியும் தூக்கிட்டு போய் நியூயார்க்கு ஜெயிலில் வச்ச மாதிரி இங்கே ஒன்று ஈரானில் வந்துட முடியுமா? பிளான் பண்ணி பெருந்தலையில் அடித்தாங்க, ரைட்டு. அப்போ சொன்னாங்க, எங்களை தொடாதீங்க, தொட்டா நீ கெட்ட, அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்னடா பெரியவனா, எல்லாம் இத்தனை பேரை நான் பார்த்துட்டோம், ஒரு ஈராக்கை பார்த்துட்டோம், ஒரு லிபியா பார்த்துட்டோம், இங்கே வெனிசுலாவை பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் வந்து நிறைய செலவு பண்ணிட்டு போனால் கூட ஆப்கானிஸ்தானில் குட்டிச்சோராக்கி தான் போனாங்க. இப்படி நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துட்டோம், நாங்கள் பார்க்காததா ஈரான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி பெருந்தலைகள்லாம் போட்டு தள்ளிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு. ஆனால் இப்போ அவர் கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதில் நம்பர் 1 ஃபெயிலியர் வந்து அவங்களோட உளவு பிரிவு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பெரிய மனுஷன் வாயிலேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வரவே கூடாது. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சுன்னா அடி பலமாக விழுந்திருக்குன்னு அர்த்தம். சார், இப்போ கடைசியாக நடந்த தாக்குதல் எங்கே நடத்தியிருக்காங்க, எந்த நாடு நடத்தியிருக்கு? கடைசியாக இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் தான் என்ன பண்ணாங்கன்னா, கார்க் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டில் அவங்களுடைய டிஃபென்ஸ் இடம் இருக்குல்ல, அதுதான் நடத்தினாங்க. அதில் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மில்லியன் பேரல் தேக்கி வைக்க முடியும், ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. 30 மில்லியன்னா 3 கோடி பேரல். ஓகே, அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஒரே நேரத்தில் ஒரு 10 கப்பல் எண்ணெய் கப்பல் போய் நின்று அங்கே வந்து அது எண்ணெய் ஏற்றிட்டு அப்படி கிளம்ப முடியும் அப்படின்னு அவ்வளோ வசதிகள் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே கிடைக்கிறதுலேருந்து அங்கே பைப் லைனில் வந்து கிராஸ் பண்ணி அந்த ஒரு ஐலாண்டு, அதில் எல்லா சைனா கப்பல் முதற்கொண்டு, ஏன்னா சைனா தான் வந்து நிறையா வாங்கிட்டு இருக்காங்க, எல்லாம் வந்து ஃபில்லப் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சரியான ஒரு இடமா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் அது வந்து கார்க் ஐலாண்டு. அந்த ஐலாண்டில் என்ன சொன்னாங்கன்னா ரிஃபைனரி இருக்குது. ஓகே, அது போக ஸ்டோரேஜ் பாயிண்ட் இருக்குது. அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு டிஃபென்ஸ் ஐட்டங்கள் இருக்குது. அது ஹெலிபேடிலேருந்து சின்னதாக விமான ஓடுதளத்திலேருந்து, அதுக்கப்புறம் தரைப்படையிலேருந்து, அப்புறம் நேவல் இருக்குல்ல, கப்பற்படையிலேருந்து எல்லாமே அங்கே இருக்குது. பெரிய படையில் ஆட்டாலும் இதுக்கு தேவைப்படுற அளவுக்கு 1000 பேருக்கு மேலே அங்கே இருக்காங்க. அதில் இந்த டவர் இருக்கு இல்லையா, கம்யூனிகேஷன் டவர், அந்த டவர் அடித்தாங்க, ஹெலிபேட் அடித்தாங்க, ஓடுதளத்தை கொஞ்சம் அடித்தாங்க, அதுக்கப்புறம் சில ஆஃபீஸ்களில் அந்த எல்லாத்தையும் கொஞ்சம் அடித்தாங்க, அந்த ரேடார் கருவிகளுக்கு இல்லை அது எல்லாத்தையும் கொஞ்சம் அடித்தாங்க. ஆனால் ஸ்டோரேஜ் டேங்கையோ ரிஃபைனரி அடிக்கலை. நாங்கள் அதெல்லாம் அடிக்கலை, உங்களுக்கு இது வந்து ஒரு வார்னிங் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அன்றைக்கி சொன்னார். ஆனால் ஏன் அடிக்கலைங்கிற காரணம் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே தொட்டிங்கன்னா இந்த ரீஜனில் இருக்கிற மொத்த எண்ணெய் கிணறு, ஏன்னா எல்லா இதுலேயுமே ஒரு ஆரம்கோவாக இருக்கட்டும் அல்லது அபுதாபியோட எண்ணெய் கிணறாக இருக்கட்டும், குவைத்து, பஹ்ரைன் எல்லாத்துலேயும் அமெரிக்காவோட ஷேர் இருக்குது, அங்கே பங்கு இருக்குது. முன்னாடி வந்து இப்போ சவுதி ஆரம்கோ அப்படின்னு சொல்லி இப்போ ராஸ்தனூரால் அடித்தாங்க தெரியுமா, அந்த ஆரம்கோங்கிறது வந்து இது வந்து என்னது அமெரிக்கன் அரேபியன் கம்பெனி மாதிரி அமெரிக்காவோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்குது கம்பெனி ஆரம்கோ. அதை வந்து ஷேரை வந்து மாற்றிக்கி போட்டு சவுதி ஆரம்கோன்னு மாற்றினாங்க. ஆனால் சவுதி அரேபியாவோட பங்கு அதில் இருக்குது இன்னும். அப்புறம் அந்த நாட்டுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க. அப்போது
என்ன சொன்னாங்கன்னா, இங்கே நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் டேங்க்கையோ அல்லது ரிஃபைனரியோ அடித்தேன்னா இந்த ரீஜனில் இருக்கிற அத்தனை இதே அடிச்சிருவோம். அப்படி அடித்தா உலகமே ஸ்தம்பிச்சிரும். ஏன்னா இதோட சப்ளை இருக்குல்ல, அது வந்து எப்படி பார்த்தாலும் அமெரிக்காவில் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 9-10%, 8-9% 9% ஆயில் உலகத்தில் மொத்த ஆயில். அதே அளவுக்கு ஈக்குவலாக வந்து ரஷ்யாவில் இருக்குது. கிட்டத்தட்ட அதில் கொஞ்சம் தான் கம்மி வந்து சவுதி அரேபியாவில். அதுக்கப்புறம் குவைத், அது ஈரான்கிறான்னு சொல்லி ஒரு பெரிய ரீஜனில் இருக்குது. அது இல்லாமல் வெனிசுலா, மற்ற நாடுகள் இருக்குது. ஓகே, அப்புறம் கொஞ்சம் ஆஃப்ரிக்கன், அதுக்கப்புறம் வந்து இதில் போனீங்கன்னா புருனேல கொஞ்சம் இருக்குது. எல்லா நாட்டிலையும் அங்கங்கே இருக்குது. அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா இந்த ரீஜனில் மட்டுமே ஒரு 30-40% வந்து ஆயில் இருக்குது. இந்த மொத்தத்துக்கு அடிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? அப்போது நாங்கள் அடிச்சிருவோம், இதை தொட்டால் நாங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணுவோம், எங்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சு பயந்து போய் தான் அவன் நாங்கள் இதை அடிக்கிறோம், நீங்கள் வந்து இதை அடிச்சிட்டோம், ஒழுங்காக ஹெர்மஸை திறந்து விடு அப்படின்னு. இவன் என்ன சொன்னாங்க, ஹெர்மஸ் திறந்தான் இருக்குது, நாங்கள் என்ன குறுக்க கட்டையை போட்டு மூடியாக வச்சுருக்கோம், திறந்தா இருக்குது, யார் வேணாலும் போகலாம் வரலாம். ஒன்று எங்களுக்கு ஆதரவான நாடுகள், அதாவது இணக்கமான நாடுகள், நாங்கள் என்ன சொன்ன கேட்ட உள்ள நாடுகள், அது வந்து போகுது. இது எங்கள் ரீஜன், அது எங்கள் ரூட், அது எங்கள் வீட்டுக்குள்ளே வெளியே போகணும் அப்படின்னா எங்களோட பெர்மிஷன் வேணும்ல. அப்போது போகிறாங்க. இஸ்ரேல், அமெரிக்கா, அந்த அமெரிக்கா நட்பு நாடுகள், அவங்களுக்கு மட்டும் இங்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அந்த தாக்குதல் இப்படி பண்ணாங்கல்ல. இந்த தாக்குதல் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தாங்க, இப்போ யூஏஇலேருந்து வந்தது. திரும்ப யூஏயோட ஏர்போர்ட்டு நேற்று அடிச்சாங்க. யூஏயோட ஏர்போர்ட்னா ஃபுல்லாக இல்லை, ஏர்போர்ட்டில் வந்து அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து ஆயில் ஃபில்லப் பண்ணுவாங்கல்ல, ஓகே, அதுக்கு ஸ்டோரேஜ் பண்ணியிருப்பாங்க டேங்க்கு வரிசை. அதில் ஒரு டேங்கில் போட்டாங்க, ஒரு இது டேங்க் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. யூஏக்கு ஒரு பயம் காட்டியிருக்கிறாங்க, மொத்த ரீஜனுக்கு பயம் காமிச்சிருக்காங்க. ஈரானை வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து எடை போட முடியாது, அடக்க முடியாது அப்படின்னு பெருசாக பயம் காமிச்சிருக்காங்க. இந்த ஹார்முஸ் ஜலசந்தி இதை வந்து திறக்கிறதுக்கு, அதாவது நேட்டோ நாடுகளோட நட்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து நாடினார். நேட்டோ நாடுகள் எல்லாருமே அந்த ஒப்பந்தத்தில் இருக்க எல்லா நாடுகள் வாங்க, எல்லாரும் சேர்ந்து ஈரானை எதிர்க்க தயாராகும். ஆனால் அதிபர் ட்ரம்ப்பை யாருமே நம்பலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதோட ஒரு விஷயந்தான், அவர் நமக்கு முன்னாடி நேற்று ஒரு இதில் பேசியிருந்தேன். என்னென்னா, ஒரு காட்டில் போன வந்து ஒரு புலியை பார்த்தோன்னே யாருக்கெல்லாம் புலி மேலே பயம் இருக்கோ எல்லாம் என் மேலே படுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி. ஹார்முஸ் ஜலசந்தி வந்து யாருக்கெல்லாம் நீங்கள்லாம் நேட்டோவில் வந்து முக்கியமாக வந்து ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, யூகே, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி ஜப்பான், அப்புறம் இதெல்லாம் பெரிய காமெடி தெரியுமா, இதெல்லாம் போக சைனாட்டே வந்து உங்கள் கப்பற்படை அனுப்புங்கன்னு கேட்டாங்க. இது ஈரானை எதிர்த்து அடிக்கிறதுக்கு, இந்த ஹார்முஸ் அடிக்கிறதுக்கு சைனாட்டையும். ஏன் வீட்டுக்குள்ளே ஏன் புள்ளி அடிக்கிறதுக்கு என்னையே நீங்கள் வந்து கூப்பிட்றியா அப்படின்ற மாதிரி சைனா வந்து கேட்டாங்கன்னா எல்லாருமே மறுத்துட்டாங்க. அதாவது சைனா மறுக்கிறாங்கங்கிறது யதார்த்தம். இங்கே சைனாவும் ஈரானும் அவ்வளோ நட்பில் இருக்காங்க. சைனாவோட கப்பல் வந்து அப்படி பேசாமல் என்ன மாதிரி வலிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. அழகாக டெய்லி வந்து ஒரு 30 கப்பல் 20 கப்பல்னு சொல்லி வாட்டுக்கு எண்ணெய் கப்பல் ஏற்றி போய்கிட்டே இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கே வந்து நினச்சா ஈரான் அடிக்க வேண்டாம், ஈரான் அடிச்சிட்டாங்கன்ற பேரில் மாற்றி அடிச்சுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து இந்த உரண்டையில் எழுப்பாங்க, மாற்றி அடிச்சுட்டு. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு 2 மிசைல் துருக்கி வெளியே போச்சு. ஓகே, அது வந்து ஈரான் அனுப்பிச்ச மிசைல்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஒரிஜினலாக வந்து என்ன கான்ஸ்பிரசி வந்தது அப்படின்னா, இஸ்ரேல் வந்து ஈரானோட ஸ்டிக்கர் ஒட்டி இஸ்ரேல் அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தியா, ஈரான் வந்து நேட்டோ நாடு அடிச்சிட்டான். உடனே வந்து அந்த எர்டோகன் வந்து அங்கே நேட்டோவில் உடனே கிளைம் பண்ணி நம்ம எல்லா நாடும் சேர்ந்து ஒரு 30-31 நாடு நினைக்கிற மொத்தத்துக்கு நேட்டோவில் எல்லோரும் வந்து வாங்க ஈரான் அடிக்கணும் அப்படின்னா, அங்கே வந்து பார்த்துட்டு இல்லை இதெல்லாம் வந்து மேலேயே ரிட்டைல் பண்ணி அது வந்து எதாவது தவறு வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நாங்கள் வர முடியாது அப்படின்னு பின்வாங்கிட்டாங்க. ஈரானை பார்த்து பின்வாங்கிறாங்கன்னா வெறுமனே ஈரானை மட்டும் பார்த்து பயப்படல, ஈரானுக்கு பின்னாடி வந்து சைனா, ரஷ்யா இருக்குது. ரஷ்யாவோட ஆயில் வந்து இப்போது நேட்டோ நாடுகளுக்கு அவசியம். இவரை நம்பினா, ட்ரம்ப்பை நம்பினா அதோகதி. ஏன்னா திடீர்னு நினச்சி ஒன்று பேசுகிறாரு அப்படின்னு. இந்த மாதிரி நடந்துச்சா, இப்போ எல்லோரும் வாங்க இந்த மாதிரி இதில் ஹார்முஸில் அந்த அவங்க விட மாட்டாங்க, அவங்க அடக்கிறதுக்கு அங்கே உங்கள் கப்பலெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னா என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் கப்பல் என்னாச்சு, அது ஒரு பக்கம் 1000 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்குது, நீங்கள்லாம் வாங்க அப்படின்னா நாங்கள்லாம் இப்போ வர தயாராக இல்லை அப்படின்னு. யூகே, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா அப்படின்னு ஜப்பான்லாம் அவனுக்கு அவ்வளோ நெருக்கமானது. ஜப்பானுக்கு கிட்டத்தட்ட 85% நேச்சுரல் கேஸு இங்கேருந்து கத்தார்லேருந்து ஹார்முஸ் வழியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. என்ன செய்யறது, ரொம்ப பெரிய கஷ்டம். ஆமாம், இந்தியாவுக்கு வந்து உண்மையிலே கஷ்டம்தான். இடையில ஒரு 2 கப்பலை விட்டுட்டாங்க, அலோவ் பண்ண எல்என்ஜி இது வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. ஏதோ அங்கங்கே அப்பப்போ கூப்பிட்டு பேசி, ஆனால் முழுக்க இந்தியாவுக்கு வந்து ஓப்பன் பண்ணலை. ஆனால் இந்தியாவுக்கு வந்து முழுக்க க்ளோஸும் பண்ணலை. அப்பப்போ பேசிக்கிட்டு ஒழுங்காக வர்றியா அப்படின்னு.
ஆமாம், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இதில் சொல்ல வேண்டியது. ஹர்மோஸ்ன்னு சொன்னதுனால இது சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு தகவல் என்ன தெரியுமா? ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த கப்பல் வேணாலும் இங்கே வாங்க, இன்க்ளூடிங் அமெரிக்கா, இஸ்ரேல், ஜெர்மனி எல்லா கப்பலும் வாங்க. ஆனால் இங்கே இந்த ரூட்டில் கிராஸ் பண்ணக்கூடிய கப்பல் அதில் இருக்கிற எண்ணெய் அத்தனையும் டாலரில் வந்து நீங்கள் இப்போ ஆயில் வாங்கிடக்கூடாது. நீங்கள் சவுதியில் வாங்க, கத்தாரில் வாங்க, குவைத்தில் வாங்க, எங்கே வேணாலும் வாங்கிக்கோங்க. ஓகே, அந்த எண்ணெய் வந்து யுவானில் வாங்கியிருக்கணும். அமெரிக்காவோட பொருளாதாரத்தை இது ஈரான் நிர்ணயிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், ஈரான் ஏன்னா ஈரானுக்கு வந்து சைனா வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் கிட்டத்தட்ட $400 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஏன்னா ஈரான் வந்து கடந்த 47 வருஷமாக பொருளாதார தடை வச்சு ரொம்ப படுத்துகிறாங்க. இப்போது அதெல்லாம் எதிர்த்து அமெரிக்கா இதெல்லாம் எதிர்த்து சைனா தான் இறங்கி வர்றாங்க. வந்து நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து அந்த பெல்ட் அண்ட் சில்க் ரோடுன்னு ஒரு ரோடு இதெல்லாம் பண்ணாங்க யூரோப்பு போகிறதுக்காக. எல்லாத்துக்கும் வந்து ஈரான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்டு சைனாவுக்கு. சைனா வந்து இறங்கி வர்றாங்க. அதனால் அவனுக்கு தான் இப்போ பிரச்சனை வந்துருக்கும் போது யாருமே எண்ணெய் வர்த்தகம் பண்ணலைங்கும் போது அதில் உற்பத்தி ஆகிற எண்ணெயில் 80% எண்ணெய் சைனாவுக்கு மட்டும் வாங்கினாங்க. அப்போ அவங்களுக்கு வாங்குறாங்கன்னு என்ன பண்ணுறாங்க, நான் வந்து உங்களுக்கு ஆயுதம் தர்றோம், மருந்து பொருள் தர்றோம், எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் தர்றோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பின்னாடி பற்ற வைக்கிறதுக்கு இப்போ இது வேணுமே, திரவ எரிபொருள், திட எரிபொருள், அது எல்லாமே நாங்கள் தர்றோம். இது நம்ம இது மிசைலுக்கு. அது வந்து அந்த மினரல்ஸ் எல்லாமே நிறையா வந்து சைனாவில் இருக்குது. அது பூரா அது தந்தால் தானே இது வந்து 10 வருஷம் எரியும். அது எல்லாத்தையும் சைனா தர்றாங்க. ஸோ இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து இந்தந்த இடத்துல இவங்க தங்கியிருக்காங்க, இந்தந்த இடத்துல இவங்களோட ஆயுத குடோன் இருக்குது. இங்கேருந்து தான் இந்த யுஏயிலேருந்து துபாய் பக்கத்தில் ஒரு இடத்துல இருந்தால் இது ஒரு மிசைல் கிளம்பி வந்து கார்க் ஐலாண்ட் அடித்தது. அப்புறம் ராசல் கேமாலேருந்து கிளம்பி வந்து கார்க் ஐலாண்ட் அடித்தது அப்படின்னு அந்த துல்லியமாக ரூட்டு போட்டு கொடுக்குறது இருக்குல்ல, அதெல்லாம் சைனாவும் ரஷ்யாவும் பண்ணுது. அது பண்ண உடனே நீ என்ன அடிச்சல உன்னை நான் அடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு தெளிவாக இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அமெரிக்கா அண்டு இஸ்ரேல் தெளிவாக இருப்பாங்க. இந்த தலைவர் இங்கே இருக்காங்க, இந்த ரூமில் இந்த ஜன்னல் வழியே அடித்தா ஆளை தாக்கிடலாம் அப்படின்னு 2 வருஷம் முன்னாடி தாக்குனாங்களே. இதெல்லாம் நடந்துச்சு. இப்போது ஈரான் கை வந்து ஓங்கியிருக்கு. இவன் வந்து எல்லோரும் ஓடிவாங்க, ஹர்மோஸை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சைனாவையும் கூப்பிட்ற அவ்வளோ நிலைக்கு. என்னென்னா நான் தான் ரொம்ப பெரிய ஆள், என்கிட்ட வந்து USS ஆப்ரஹாம் லிங்கன் இருக்குது, அதுக்கப்புறம் ஜெரால்ட் ஃபோர்ட் இருக்குது, அது போக வேறு கப்பல்கள் பழைய தலைவர்கள் பேரில் வச்சு நிறைய கப்பல்கள் இருக்குது. அது இல்லாமல் டெஸ்ட்ராயர் கப்பல் வந்து ஒரு பெரிய கப்பலுக்கு எப்படின்னா நம்ம ஏர்க்ராஃப்ட் கேரியர் சொல்லுவாங்க இல்லையா, ஆப்ரஹாம் லிங்கன், அந்த கப்பலுக்கு 3 டெஸ்ட்ராயர் கப்பல், இந்த கப்பலுக்கு இன்னொரு 3, அது இல்லாமல் இன்னொரு 6 டெஸ்ட்ராயர் கப்பல், அது போக வந்து வெர்டிக்கல் லாஞ்சர் டியூப்னு சொல்லி அந்த ஏகப்பட்ட அது ஒரு 96, அப்படி எல்லாம் வந்து அங்கே நிறுத்தியிருக்காங்க. எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் அங்கே ஹர்மோஸ் பக்கத்தில் போக முடியலை, ஈரானை எதிர்க்க முடியலை. அப்புறம் கடைசியாக முத்தாய்ப்பாக நேற்று நைட்டு நமக்கு அவர் வந்து நேற்று பகல் அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து இவ்வளோ ஈரான் வந்து இந்த அளவுக்கு அடிப்பாங்க எதிர்பார்க்கல, ரொம்ப ஓவர் அடிக்கிறாயா, வலிக்குது. சார், அமெரிக்காவோட நிலைமை கடைசி அந்த போரை கைவிடுறது தான் இருக்குமா? ஏன்னா இஸ்ரேலை பற்றி பேசுவோம் சார். ஃபஸ்ட்டு இஸ்ரேல்ன்ற ஒன்று இருக்கிற இடம் இருக்கா இல்லையா, இஸ்ரேலை பற்றி எந்த ஒரு தகவலுமே வர மாட்டேது. இஸ்ரேலின் நிலை என்ன சார்? இஸ்ரேலில் புரியல. ஆக்சுவலாக நிறைய கான்ஸ்பிரசி வருது. அதாவது எப்போவுமே வந்து ஒரு பெருந்தலை ஒன்று இருந்துச்சுன்னா அது முன்னாடி நிற்கும். ஓகே, அந்த பெருந்தலை எங்கேன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஏற்கனவே நம்மளே பேசிக்கணும்னு நினைக்கிறேன். நெத்தன்யாகு எங்கே, அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா, அப்போ நிறைய பேசியிருக்கோம். உயிரோடு இருந்தால் என்னெல்லாம் நடந்திருக்கும், இப்போ என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இதனால் வந்து அவர் உயிரோடு இல்லாமல் இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லி நானே நிறையா பேசியிருக்கேன். ஆனால் முந்தா நாள் வந்து அங்கே வந்து இஸ்ரேலில் ஒரு வீடியோ போடுறேன். இஸ்ரேலுக்கு வந்து வழி இல்லை ஐயா, நான் உயிரோடு தான் இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லி உலகத்தை நம்ப வைக்கிறதுக்கு வீடியோ போடுற அளவுக்கு வந்து அவங்களோட நிலைமை வந்து பரிதாப நிலைமை ஆயிடுச்சு. அவர் வந்து அப்படியே நெத்தன்யாகு ஒரு காஃபி கப்பு இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம கப்பிச்சனோ மாதிரி இந்த மாதிரி காஃபி கப்போ அதை எடுத்துகிட்டு நல்லா கப் எடுத்து கேட்டு ஸ்டில் ஐம் மேலே வந்து பீப்புள் இன்னும் சோஷியல் மீடியா திஸ் நோ ஐ எம் டெட், நோ ஐ எம் ஸ்டில் ஐம் மேலே அப்படின்னு காஃபி குடிக்கிறாரு. அவர் காஃபி குடிச்சு பேசுகிறாரு, ஆனால் காஃபி வந்து குறைய மாட்டேங்குது. அதாவது ஏஐ பண்ணுறவங்க உலகத்தில் ரொம்ப டெக்னாலஜி ரொம்ப சூப்பர்ன்றவங்க இந்த லாஜிக் பார்க்க மாட்டாங்களா? அப்போது இந்த மாதிரி ஹார்ட் மாதிரி கடைசியில் வந்து அந்த பாலில் வந்து இது போட்டிருப்பாங்கல்ல, அந்த எப்போவுமே வந்து ஒரு டிசைன் போட்டிருப்பாங்க, எல்லாம் அது போட்டு ஹார்ட் மாதிரி போட்டு இழுத்து விட்ருப்பாங்க, ஹார்ட் இருக்கும்.
ஓகே, அந்த ஹாட் மாதிரி குடித்தா லேசாக கலங்கும்ல. அப்புறம் காஃபி மேலே நுரையாக இருக்கும் கப்பிச்சினோவில், அது கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கும்ல, இறங்க காணுமே. ஸோ அதே பார்த்துக்கிட்டு எல்லோரும் வந்து என்ன இது வந்து ரவுண்டு போட்டுட்டு இத்தனை வாட்டி குடிச்சிட்டாரு, 2 வாட்டி குடிச்சிட்டாரு, 2 சிப் அடிச்சதுக்கப்புறமா கீழே இறங்கவே இல்லையே, அப்படியே இருக்கு அந்த லெவலில் இருக்குது. அப்போ இதுவும் ஒரு ஏஐ வீடியோ அப்படின்னு மாற்றி பேசிட்டு இருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே இஸ்ரேல் வந்து ஒரு சத்தமும் இல்லை. அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக வந்து முந்தா நாள் 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஒரு முக்கியமான பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு மீட்டிங் நடந்துச்சு இஸ்ரேலில். அதுக்கு தலைமை ஏற்றது வந்து காட்ஸ்ன்னு ஒருத்தர், அவர் தான் வந்து பாதுகாப்பு இதில். அப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நெத்தன்யாகுங்க, ஏன்னா நெத்தன்யாகு எதுக்கெடுத்தாலும் முன்னாடி வந்து பயங்கரமாக பேசுவார், பேட்டி கொடுப்பார், எல்லாத்துக்கும் வந்து அப்படி சோல்ஜர் பக்கத்தில் தட்டி கொடுப்பாரு. அவரும் வந்து ஒரு தலையில் ஒரு ஹெல்மெட்டை போட்டு, அந்த சோல்ஜர் ஹெல்மெட்டை போட்டு, அப்புறம் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை போட்டு அப்படி வந்து அப்படி நிற்பார். அப்புறம் பேசுவார், லைவாக நிறைய இடத்துல பேசுவார். இப்போ வந்து வீடியோ மட்டும்தான் வருது, லைவாக காணோம். அதாவது இந்த நேரத்தில் வந்து வெளியில் வரலாமா, நடக்கலாமா, போகலாமான்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி அடிபடும் போதும் அவர் வெளியில் வந்தார், பேசினார், எல்லாம் பண்ணார். அந்த நெத்தன்யாகு எங்கே அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. ஸோ நெத்தன்யாகு இருந்திருந்தால் ஒரு வேளை நிலைமை வர மாதிரி இருக்கலாம். ஆனால் இஸ்ரேல் வந்து அமைதியாருன்னு சொல்கிறீங்கல்ல, அமைதியாக இல்லை. இது இஸ்ரேல் உள்ளுக்குள்ளே வந்து அல்லோலகல்லப்பட்டிருக்கு. அடித்து பார்த்தா நேற்று முந்தானால் வந்து செஜில் மிசைல் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கொரம்ஷாகர் 4 அது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபத்தா 1 and 2 அது கேள்விப்பட்டிருப்பீங்க. செஜில் மிசைலுக்கு இன்னொரு பேர் தெரியுமா? டான்சிங் மிசைல். நம்ம இதில் சொன்ன மாதிரி சார்பட்டா பரம்பரையில் எப்போ ஒரு டான்சிங் ரோஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும்ல, அது மாதிரி இது வந்து டான்சிங் மிசைல். இந்த மிசைல் போய்கிட்டே இருக்கும், இதை தாக்குறதுக்கு இது வந்துச்சு நம்ம இடத்த மாற்றிடும். ஏன்னா இது வந்து மெனூரபிள், ஆக்சுவலாக இதுவும் மெனூரபிள். இது எல்லாமே வந்து இது சேட்டலைட் கண்ட்ரோல். இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வருதுன்னு தெரிஞ்சுன்னா எந்த ஆப்ஜெக்ட் போய் அடிக்கணுமோ அதுதான் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரிட்டாலியேட் பண்ணக்கூடிய இது. அப்போது இந்த மிசைல் அடிக்க வருது அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி மிசைல் அடிக்க வருதுன்னு இதுக்கு ஒரு தகவல் போய் இது ரூட்டை மாற்றிடும். அப்போது போயிட்டே இருக்குது, டக்குன்னு கீழே இறங்குது, போயிட்டே இருக்குது, மேலே ஏறுது, கீழே இறங்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டான்சிங் மிசைல்னு வச்சுருக்காங்க. ஆமாம். ஸோ டான்சிங் மிசைல் போட்டு அடி குமிச்சிருக்காங்க. 700 கிலோ 1000 கிலோ வெடிபொருளோடு வந்து இதை வந்து இப்போ ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா மெனூரபிள் மிசைல் அப்படின்னா அந்த மிசைல் வந்து ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் வந்து என்ன, 1க்கு பதிலாக 2 அனுப்பலாம், 2க்கு பதிலாக 20 அனுப்பிச்சு என்னத்துக்காகும் ஒரே ஒரு மிசைலுக்கு? அப்படிங்கும்போது சோலி முடிஞ்சுது, அடி பின்னிருக்காங்க. டெல் அவீவ் நகரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை காடாக ஒரு மாதிரி காசா இருக்கான்ல, முன்னாடி பேசணும் இல்லையா, அதாவது இட்ஸ் நாட் அ டெல் அவீவ், இல்லை இட்ஸ் நாட் அ காசா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரிய அளவுக்கு உடஞ்சி கிடந்த அந்த இடத்தெல்லாம் எடுத்து வீடியோ அண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன ஹெட்டிங் என்ன போடுறாங்கன்னா திஸ் இஸ் நாட் காசா, திஸ் இஸ் டெல் அவீவ் அப்படின்ற அளவுக்கு இஸ்ரேல் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. டெல் அவீவ் வந்து நிறைய அடிபட்டுருச்சு. அது போக இது இருக்கு இல்லையா, நம்ம செட்டிலர்ஸ் ஏரியா ஜெருசலம், அங்கேயும் நிறையா அடிச்சிருக்காங்க. 5-6 சிட்டியில் அடிச்சிருக்காங்க, முக்கியமான சிட்டியெல்லாம். அப்புறம் ஹைஃபா துறைமுகம் அப்படின்னு எல்லா இடத்தையும் சொல்லி அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிஃபைனரி சென்டர் இதை ஒன்று அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அணு ஆயுத சோதனை பண்ணுறாங்கல்ல அந்த இடத்த அடிச்சிருக்காங்க. இஸ்ரேல் உருக்குலைஞ்சிருச்சு இஸ்ரேலில் திரும்ப கட்டமைச்சு எந்திரிச்சு வரேன்னா என்னோட கணிப்பு, நான் வந்து நிறையா பார்த்துக்கிட்டு படிச்சுருக்கேன் இல்லையா, என்னோட கணிப்புப்படி குறைஞ்சபட்சம் வந்து 15-20 வருஷம் எந்த விதமான போர் இல்லாமல் ஒரு சத்தம் இல்லாமல் அமைதியாக இருந்தால் ஒரு 15-20 வருஷமாகும் அது பழைய இஸ்ரேலாக வர்றதுக்கு. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். சுபலட்சுமியை கூப்பிடுங்க. தைரியம் வரல, பயம் போயிடுச்சு, கோர்ட்டுக்கு வந்துட்டேன். லஞ்சுக்கு அப்புறம் ஜட்மெண்ட் கொடுத்துடலாம். ஏஸ் மை லார்ட்.